2027 2030 தவணைக்கான ITU எனப்படும் அனைத்துலக தொலைத்தொடர்பு மன்றத்திற்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தனது வேட்புமனுவை மலேசியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் இன்று நடைபெற்ற தகவலறிந்த சமூகத்திற்கான WSIS+20 மாநாட்டில் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபர்சில் அவ்வறிவிப்பை வெளியிட்டார். பார்ட்னர் டு கொனெக்ட் உறுதிமொழிகளில் அதன் ஈடுபாடு, ITU ஆய்வுக்குழுக்களுக்கு தலைமை தாங்குதல் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை நடத்துதல் உள்ளிட்ட ITUவில் தொடர்ச்சியான பங்கேற்பை முன்வைத்து மலேசியா மீண்டும் போட்டியிடுவதாக ஃபாமி கூறினார். எங்கள் குறிக்கோள் தெளிவாக உள்ளது. மிகவும் இணைக்கப்பட்ட, தகவலறிந்த மற்றும் உள்ளடக்கிய உலகளாவிய சமூகத்தை உருவாக்க நாங்களும் உதவ விரும்புகிறோம் என்றார் அவர். டிஜிட்டல் உள்ளடக்கத்தை அளவிடுவதற்கும் சவால்களை தாங்கும் சக்தியை வலுப்படுத்துவதற்கும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் யாரும் பின்தங்கி இருக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் அனைவருடனும் இணைந்து பணியாற்றுவதற்கான மலேசியாவின் முழு கடப்பாட்டையும் ஃபாமி உறுதி செய்தார். மலேசியா தற்போது 2023 2026 தவணைக்கான ITU மன்ற உறுப்பினராக உள்ளது. இதன் மூலம் ITUவின் வியூக கொள்கை திசையை வடிவமைப்பதில் பங்களிக்கவும், தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் ஆசிய வட்டாரத்தின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தவும் மலேசியா வாய்ப்பு பெற்றுள்ளது. நேற்று தொடங்கி ஜூலை 11 வரை நடைபெறவிருக்கும் இந்த WSIS+20 உச்சநிலை மாநாட்டில் மலேசிய பேராளர் குழுவுக்கு டத்தோ ஃபாமி ஃபர்சில் தலைமையேற்று சென்றுள்ளார். பினாங் பேரா கடா மக்களே, உங்களுக்காக அதிரடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் வீக் பினாங் பராய் சப்ரஞ்சயா பினாங்கில் 9 ஜூலை தொடங்கி 13 ஜூலை வரை ஆடை அணிகலன்கள், ஃபுட் ஃபெஸ்டிவல், கலாகலனி எல்லாமே ஒரே கூரையின் கீழ். மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு, விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு, இப்படி எல்லாமே தூள் கிளப்ப போதுங்க. 80% கழிவும் காத்துக்கிட்டு இருக்கு. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஏயோன் வீக் பினாங் பராய். இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் வெளியான உள்ளூர் திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் வேட்டை நடத்தியுள்ளன. ஜூன் 30 வரையில் மொத்தமாக 162.89 மில்லியன் ரிங்கேட்டை அவை வசூலித்துள்ளன. கடந்த 30 ஆண்டுகளில் பதிவான மிகப்பெரிய வசூல் இதுவாகும். 6 மாதங்களில் வெளியான 39 உள்ளூர் திரைப்படங்கள் இந்த வசூல் வேட்டைக்கு பங்களித்துள்ளதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். குறிப்பாக அனிமேஷன் படமான ஏஜென்ட் அலி தி மூவி 2 ஜூன் 30 வரை 55.2 மில்லியன் ரிங்கேட்டை வசூலித்தது. இதன் வழி அதிக வசூல் செய்த உள்ளூர் அனிமேஷன் திரைப்படமாகவும் இது வரலாறு படைத்தது. உள்ளூர் மட்டுமின்றி இந்தோனேசியாவில் திரையீடு கண்ட முதல் வாரத்திலேயே அப்படம் 2 லட்சம் பார்வையாளர்களை ஈர்த்து மலேசியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளது. 34வது மலேசிய திரைப்பட விழா குறித்து கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் துணை அமைச்சர் அவ்வாறு கூறினார். மலேசிய திரைப்படங்களுக்கு உச்சகட்ட அங்கீகாரமாக விளங்கும் இத்திரைப்பட விழா வரும் நவம்பர் 8ஆம் தேதி அங்காசாபுரியில் நடைபெறுகிறது. இவ்வாண்டு புதிதாக சிறந்த அதிரடி சண்டை காட்சிகளுக்கான விருது சேர்க்கப்பட்டுள்ளது. சண்டை காட்சிகளில் பெரும்பாலும் அதிக ஆபத்துகளை எதிர்கொள்ளும் சாகச நடிகர்களின் அர்ப்பணிப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் இப்பிரிவு உருவாக்கப்பட்டதாக தியோனி சிங் கூறினார். 34வது மலேசிய திரைப்பட விழாவுக்கான விண்ணப்பங்களை ஜூலை 18 வரை சமர்ப்பிக்கலாம். பினாங்ல உங்களுக்காக 9 இருந்து 13 ஜூலை வரைக்கும் 100க்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம். வரீங்களா? லஞ்ச், டின்னர் அங்கேயே ஃபைன் டைன் பண்ணலாம். குனாஃபா, பானிபூரி, பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரி கலெக்ஷன்ஸ், லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன், லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது. The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க. நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் வீக் சப்ரஞ்சயா பினாங்ல. செப்பாங் பண்டார்பாரு சாலாத்திங்கியில் உள்ள கோயிலில் பெண் ஒருவரிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபட்டுவிட்டு அங்கிருந்து தலைமறைவாகிவிட்ட பூசாரியின் செயலை கடுமையாக கருதுவதோடு சம்பந்தப்பட்ட ஆசாமியை விரைந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தும்படி மஹிமா தலைவர் டத்தோ என் சிவகுமார் போலீசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரம் எல்லை மீறியதாகவும் வழிபாட்டு தலத்தின் புனிதத்தையும் சீர்குலைத்துள்ளது. எந்த ஒரு கோவிலிலோ அல்லது வழிபாட்டு தலத்திலோ இதுபோன்ற விவகாரங்களை எதிர்த்து போராடுவதில் அதிகாரிகள் உறுதியாகவும் நியாயமாகவும் சமமாகவும் செயல்பட வேண்டும் என
மலேசிய இந்து கோயில்கள் மன்றம் மற்றும் மலேசிய இந்து சமய சங்கங்களின் தலைவரான டத்தோ என் சிவகுமார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் நீதி மற்றும் சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை மஹிமா எப்போதும் உறுதி செய்கிறது. இதன் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆசாமி நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்படவில்லை என்று பாதிக்கப்பட்டவர் உணர்ந்தால் அவருக்கு ஆலோசனை வழங்க தாம் தயாராக இருப்பதாகவும் சிவகுமார் கூறியுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட பூசாரியை விரைந்து கைது செய்து தண்டனை சட்டத்தின் 354வது பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் சிவகுமார் பரிந்துரைத்துள்ளார். இந்திய சமூகத்தின் நீண்டகால முன்னேற்றத்திற்கு 13வது மலேசிய திட்டத்தில் மலேசிய இந்தியர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிதியை உடனடியாக நிறுவ வேண்டும் என MIET எனப்படும் மலேசிய பொருளாதார உருமாற்ற சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்திய சமூகத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய கவனம் செலுத்தும் அம்சங்களுக்கு நீண்டகால ஆதரவை கட்டமைப்பதை இந்நிதி நோக்கமாக கொண்டுள்ளதாக MIET தலைவர் மனோகரன் மொட்டையன் தெரிவித்தார். இது இனத்தின் அடிப்படையில் அல்ல, மாறாக தேவையின் அடிப்படையில் சமூக பொருளாதார முன்னுரிமையின் மூலம் சமத்துவத்தை வலியுறுத்தும் மடானி கொள்கைக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். சிங்கப்பூரின் சிண்டா மற்றும் மலேசியாவின் பூமிபுத்ரா அமைப்புகள் போல ஒரு கட்டமைக்கப்பட்ட நிரந்தர ஆதரவு மாதிரியை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்நிதி பரிந்துரைக்கப்படுகிறது. இளைஞர்களுக்கான தலைமைத்துவம் மற்றும் திறன் பயிற்சி, பெண்கள் வணிகம் மற்றும் புத்தாக்க சுய வளர்ச்சி, SMEகளுக்கு மூலதன வாய்ப்பு மற்றும் சந்தை விரிவாக்கம், புத்தாக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் பங்குதார உரிமை உயர்த்துதல் ஆகியவை இதன் முக்கிய குறிக்கோள்களாகும். இது நன்கொடையல்ல, மலேசியாவின் புதிய திறன் மேம்பாட்டிற்கு செய்யப்படும் முதலீடு என MIET வருணித்தது. இத்திட்டம் இந்திய சமூகத்துக்கே மட்டுமல்ல, ஒற்றுமை மிக்க வலுவான மலேசியாவுக்கே தேவையான ஒரு முதலீடு என அது குறிப்பிட்டது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள 13வது மலேசிய திட்டம் இம்மாத கடைசியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை பாகோவில் பல்கலைக்கழக மாணவி ஒருவரை கொள்ளையடித்துவிட்டு அப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த 2 இளைஞர்களை போலீசார் வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர். 20 வயது மதிக்கத்தக்க அப்பெண் தனது காதலனுடன் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது சந்தேக நபர்கள் அவர்களை வழிமறைத்து 250 ரிங்கிட் கொண்ட கைப்பையை பறித்தனர். பின்னர் அந்த இருவரும் அப்பெண்ணின் காதலனை முகத்தில் பலமாக குத்திவிட்டு அருகிலுள்ள செம்பனை தோட்டத்திற்கு அப்பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளனர் என்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவரது காதலனும் அதே நாளில் பஞ்சோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே அவ்விருவரும் கைதாகினர். விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த 2 பேரையும் 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2025 வரவு செலவு அறிக்கையின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்காக 421 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு செய்யப்பட்டதானது மக்களுக்கான நிலையான ஆதரவையும் நிதி சுமை சமநிலையாக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. மக்களின் நலனை பேணுவதிலும் நிதி சுமை ஒருங்கிணைப்பை செயல்படுத்துவதிலும் சம அளவு முக்கியத்துவம் கொடுப்பது பெரும் சவாலான விஷயமாகும். என்றாலும் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட 393.8 பில்லியனை விட இவ்வாண்டு 27.2 பில்லியன் ரிங்கேட் அதிகமாக ஒதுக்கி அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறது. முக்கியமாக B40, M40 குடும்பங்களுக்கான FTR மற்றும் சாரா உதவி திட்டங்களுக்கு 13 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது. சாரா உதவியும் 1200 ரிங்கேட்டில் இருந்து 2100 ரிங்கேட்டாக உயர்த்தப்பட்டது. உதவி பெறுநர்களின் எண்ணிக்கையும் 7 லட்சம் பேரில் இருந்து 5.4 மில்லியனாக விரிவாக்கம் கண்டுள்ளது. மைகாட் அட்டை மூலம் விரைவாக இவ்வுதவிகள் கிடைப்பதால் பயனர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மக்களின் நல்வாழ்வுக்காக பிற நேரடி நிதி உதவிகளுக்கு, குறிப்பாக சமூக நலத்துறை வாயிலான ரொக்க உதவிக்கு 2.9 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது. அதில் மூத்த குடிமக்களுக்கான உதவி 600 ரிங்கேட்டுக்கும், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் உள்ள 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான உதவி 250 ரிங்கேட்டுக்கும் உயர்த்தப்பட்டது. போக்குவரத்து சலுகைகளை பார்த்தால் கில்லான் பள்ளத்தாக்கில் பேருந்து மற்றும் ரயில் சேவைகளை பயன்படுத்த 1,80,000 பயணிகள் பயனடையும் வகையில் மை50 மற்றும் பாஸ் முத்தியாரா பயண அட்டை திட்டங்களுக்கு 226 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது.
பள்ளி மாணவர்களுக்கு வெறும் 50 சென்ட் கட்டணத்தில் ஒரு வழி வேன் சேவை, உயர்கல்வி மாணவர்களுக்கு bus.my இலவச பேருந்து பயணம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இது தவிர 5 லட்சம் ரிங்கேட் வரையிலான வீடுகளுக்கு 7,000 ரிங்கேட் தனிநபர் வருமான வரி விலக்கும், 5 லட்சத்து 1 ரிங்கேட்டில் இருந்து 7,50,000 ரிங்கேட் வீடுகளுக்கு 5,000 ரிங்கேட் வருமான வரி விலக்கும் அளிக்கப்பட்டது. கல்வி அமைச்சுக்கு 64.1 பில்லியன் என பெரும் தொகை ஒதுக்கப்பட்டு பழைய பள்ளிகளின் தரம் உயர்த்தலுக்கு 2 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது. உயர்கல்விக்கு 18 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது. அதில் ஸ்டெம் மாணவர்களுக்கு PTPTN வாயிலாக கல்வி கடனுதவி வழங்க 500 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் நிதி சுமையை 3.8 விழுக்காடாக குறைக்க 2025 பட்ஜெட் இலக்கு கொண்டுள்ளது.